ஏசாயா 49:16 வாக்குறுதி. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதிலில் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறார் என்று சொல்லி நம்மை தேற்றுகிற தெய்வம். அவர் ஒருபோதுமே மறந்து போகிறார். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. 1 சாமுவேல் 17:16-7 சம்பவம் எழுதப்பட்டது. சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணபடி ஈசாயின் வீட்டிற்கு வருகிறார். ஈசா தன்னுடைய குமாரரை எல்லாம் அழைத்து வந்து சாமுவேல் இடத்தில் காண்பிக்கிறார். முதலாவது எலியாவை காண்பிக்கிறார். சாமுவேல் இவன்தான் என்று சொல்லி அபிஷேகப்பட துரிதப்படும் பொழுது கர்த்தர் மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி அவனை தடுத்து விட்டார். ஆனால் தாவீது வரும்பொழுது அவன் சிவந்த மேனியை ரூபமாக அபிஷேகம் பண்ணுகிறார். முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. யோவான் 11:00 லாசர் இறந்து விட்டான். இயேசு கடந்து வந்திருக்கிறார். மார்த்தாளை பார்த்து அந்த கல்லை எடுத்து போடுங்கள். அப்பொழுது மார்த்தாள் சொல்கிறார், ஆண்டவரே, மரித்து 4 நாளாயிற்றே, நாருமே என்று சொல்லுகிறார். இயேசு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாட்களையும் பார்க்கலையே, நாரும் என்று எண்ணலையே, நாட்களையும் பார்க்கலையே, நாரும் என்று எண்ணலையே. பெயர் சொல்லி கூப்பிட்டு அற்புதமாய் மாற்றுகிறே. லாசருவே, வெளியே வா என்று சொல்லி புறத்த சத்தமாய் கூப்பிட்ட பொழுது லாசரு வெளியே வருகிறான். பெயர் சொல்லி கூப்பிட்டு அதிசயமாய் மாற்றினீரே. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரு வாழுறேன். அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரு வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்த
தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. ஆதியாகமம் 19:18 சாராள் சொல்லுகிறார், நான் கிழவியா இருக்கிறேன், பிள்ளை பெறுவது மெய்யோ, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ சொல்லி கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறான். காலத்திற்கு உன்னிடத்தில் வருவேன், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஆனால் நாட்கள் கடந்து போயிற்று, வருடங்கள் உருண்டு ஓடி போயிற்று. வாக்குத்தத்தம் பண்ணினவர் ஒருபோதும் பொய்யிறக்கவில்லை. வயசும் ஆகி போச்சு, சரீரமும் செத்து போச்சு. வயசும் ஆகி போச்சு, கர்ப்பமும் செத்து போச்சு. வாக்கை நினைத்தவரே, வாக்கு தத்தம் தந்தவரே, வாக்கை நினைத்தவரே, தகப்பனாக மாற்றினீரே. வாக்கை நினைத்தவரே, தாயாக மாற்றினீரே. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரு வாழுறேன். அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரு வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. ஏசையா, 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 ஏசையா. உம்மை நினைச்சுதான் நான் பாடுறேன், உம்மை நினைச்சுதான் நான் வாழுறேன். உம்மை நினைச்சுதான் நான் பாடுறேன், உம்மை நினைச்சுதான் உசுரு வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. ராஜா பிரதர், பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நடத்துங்க ஜெபம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும்.